அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தர்மா அகாடமி சார்பில் பராசக்தி அப்படிங்கிற பேரில் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச் தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் டெஸ்ட் பேட்சில் என்னென்ன பண்ண போகிறோம், ஷெட்யூல் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பிளான் வந்து 120 நாள் ஸ்டடி பிளான். ஓகேங்களா? 120 நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க வேண்டியது கடின உழைப்பு இருக்கணும், ப்ளஸ் ஒழுக்கம், விடாமுயற்சி. ஓகேங்களா? இந்த மூணும் இருக்கிற நபர்கள் மட்டும் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நானும் படிக்கிறேன் அப்படிங்கிற பேருக்கு உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதை கண்டினியூவாக பண்ணணும். ப்ளஸ் விடாமுயற்சி, எங்கேயுமே வந்து கிவ் அப் பண்ணாமல் போய்கிட்டு இருந்தோம்னா சக்ஸஸ் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இந்த மூணும் இருக்கிற நபர்கள் மட்டும் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் அப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஷெட்யூல் போதும், சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். சிலபஸில் அதாவது புக்ஸில் இல்லாத டாப்பிக்கு நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வெளி சோர்ஸு அதுக்குண்டான மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் செம்மையாக இருக்க போகுது இந்த டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? ஷெட்யூல் வந்து கீழே இருக்குது. ஸோ என்னென்னலாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஷெட்யூலை வந்து நான் ஷோ பண்ணுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு இந்த ஷெட்யூலோட பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/2/2025 ஸ்டார்ட் ஆகுது. 5/2/2025 ஸ்டார்ட் ஆகுது. முதல் தேர்வு அப்படின்னா 8/2/2025 ஜாயின் ஆகுது. நீங்கள் கடைசியாக 7ஆம் தேதி இரவு வரைக்குமே இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். 7ஆம் தேதி இரவு வரைக்குமே ஜாயின் பண்ணிக்கலாம். 5ஆம் தேதி பேட்ச் வந்து குரூப் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி அதில் மெட்டீரியல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ 7ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான டைம் அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு. ஓகே, மொத்தமாக எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா 30 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஷின் இருக்கும். 6000 கொஷின் மொத்தமாக கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸை கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறோன்னா அந்த டெஸ்ட்டுக்குண்டான போர்ஷன்ஸை உங்களுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. ப்ளஸ் ஒன்லைனர் மெட்டீரியல், எல்லாத்துக்குமே ஒன்லைனர் மெட்டீரியல் வந்துடும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. அதாவது ரிவிஷன் பர்பஸ் டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு வந்துடும். ஸ்டடி மெட்டீரியல் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க, ஒன்லைனர் மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் வீடியோ கிளாஸஸும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த கொஷின் பேப்பர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்கு அனுபவம் வாய்ந்தவர்கள், அதாவது ரொம்ப வருஷமாக டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ப்ளஸ் தேர்வில் ஆல்ரெடி சக்ஸஸ் ஆனவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வச்சு தான் இந்த வினாத்தாள்களே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் டெய்லி இப்போ இந்த கொஷின் பேப்பரில் டவுட் இருக்கலாம், வேறு ஏதாவது சப்ஜெக்டில் டவுட் இருக்கலாம், அதை கேட்டிங்கன்னா உடனடியாக ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன டவுட்னாலும் எப்போ கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாணவரின் மீதும் தனி கவனம். ஸோ இப்போ நீங்கள் என்ன எழுதுறீங்க, உங்கள் மார்க் என்ன, எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், எதில் வந்து கோட்டை விடுறீங்க, என்ன சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க, அதெல்லாம் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதற்கான பயிற்சி கட்டணம் அப்படின்னா 700 ரூபா, 699 அப்படின்னு போட்டிருப்போம். 700 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இந்த 30 டெஸ்ட் மட்டும் இல்லாமல் 200க்கும் மேற்பட்ட இலவச தேர்வுகள், அதாவது இதற்கு முன்னாடி நம்ம தர்மா அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் நிறைய கண்டக்ட் பண்ணியிருப்போம். அந்த டெஸ்ட் பேட்சஸோட கொஷின் பேப்பர்ஸும் உங்களுக்கு அவ்வப்போது இந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இந்த டெஸ்ட்டுக்காக ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்போம்ல, அந்த ஷெட்யூலுக்குள்ளே இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்போம்ல, அந்தந்த போர்ஷன்ஸை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட்டாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும், இந்த ஷெட்யூல்லாம் பார்த்துட்டு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, பணம் கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகம் இருக்கோ அதையெல்லாம் கேட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நடக்கும், எங்கே நடக்கும், பிடிஎஃபாக வருமா, மெட்டீரியல் எப்படி கொடுப்பீங்க, ஸோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என்னென்னலாம் டவுட் இருக்கோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ ஷெட்யூல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்படி தான் ஷெட்யூல் வந்து போட்டிருக்கோம். தேர்வு 1. ஓகேங்களா? ஸோ 8ஆம் தேதி 9ஆம் தேதி நடக்க போகுது. அதாவது 8ஆம் தேதி ஒரு தேர்வாகவும் 9ஆம் தேதி ஒரு தேர்வு வரும். 8ஆம் தேதி தேர்வில் 100 வினாக்கள் இருக்கும்.
9ஆம் தேதி தேர்வில் 100 வினாக்கள் இருக்கும். ஸோ அந்த 200 வினாக்களுமே இந்த போர்ஷனை கவர் பண்ணி தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டுக்கு உண்டான ஷெடியூல் இதான். ஸோ இதை கவர் பண்ணி தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ பொது தமிழ் அப்படின்னு போர்ஷன் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில். பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக 2 ஒன்று தான். அடுத்து சந்திப்பிழை குறில் நெறில் வேறுபாடு, அதில் லகர ரகர வேறுபாடு, இந்த மயங்கொலிகள் சம்மந்தப்பட்டு இருக்கா. பொது அறிவியல்னால் பேரண்டத்தின் இயல்பு இருக்கும், இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் இருக்கும். அடுத்தது புவி அமைவிடம் இருக்கும், இயற்கை அமைவுகள் புவியல்ல. இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள் இருக்கும். இந்திய ஆட்சியல்ல இந்திய அரசியலமைப்பு இருக்கும், அரசியலமைப்பின் முகவுரை இருக்கும். இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்தில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இருக்கும், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் இருக்கும். தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இருக்குது பாருங்கள், 6வது யூனிட்டு ஜிஎஸ்ல. அதில் தமிழ் சமுதாய வரலாறு, அதை தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இருக்கும். கணிதத்தில் சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் கொடுத்துருப்போம். ஏன்னா அது இவ்வளோ டாபிக் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கண்டென்ட் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக 1 வீக்கில் படிக்க முடியும். ஏன்னா டெஸ்ட்டு 1 வீக்குக்கு ஒன்ஸ் தான் வரப்போகுது. ஓகேவா. ஸோ ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் தான் எக்ஸாமுக்கு முன்னாடி முடிச்சிட முடியும். ஸோ அடுத்தது 2வது டெஸ்ட்டு, இது 15, 16 நடக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 12 டெஸ்ட்டுக்கு அப்புறம், ஓகேங்களா. ஸோ 12 டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் நடக்குது. அடுத்தது ரிவிஷன் பர்பஸ் டெஸ்ட் நடக்கும் 12க்கு அப்புறம். 13லேருந்து ரிவிஷன் டெஸ்ட், அது எப்படி நடக்கும்னு காட்டுறாருங்க. ஸோ 12 வரைக்கும் தான் உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு 5வது மாதம் மே மாதம் ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பொது தமிழுக்கு 2 டெஸ்ட் நடத்துவாங்க. பொது அறிவியலுக்கு ஒரு டெஸ்ட்டு, புவியியலுக்கு 1, வரலாறுக்கு 1, பாலிட்டிக்கு 1. பாலிட்டிக்கு 2 இருக்கும், வரலாறுக்கும் 2 இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமி டிஎன் வளர்ச்சி நிர்வாகம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 2. அடுத்தது யூனிட் 6க்கு ஒரு 2 டெஸ்ட்டு, மேக்ஸுக்கு 2, நடப்பு நிகழ்வுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நடப்பு நிகழ்வுகளை நான் ஆல்ரெடி நம்ம இங்கேயே கவர் பண்ணிடுவோம். இந்த டெஸ்ட்டு 12க்குள்ளேயே எல்லா மாதத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் உள்ள மாதிரி சயின்ஸு, புவியியல், ஸோ அடுத்தது எக்கனாமி, இதில் வர கரண்ட் அஃபேர்ஸு, பாலிட்டியில் வர கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி தேர்வுகள் இருக்கும் 28லேருந்து 30 வரைக்கும். 3 ஃபுல் டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும், 200 மதிப்பெண் எல்லாமே. ஓகேங்களா. ஸோ 2ஆம் தேதி நடக்கும், 5ஆம் தேதி நடக்கும், 8ஆம் தேதி நடக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் ஷெடியூலு. உங்களுக்கு இந்த ஷெடியூல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னாலும் எங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றின வீடியோஸ் நாளைக்கும் வரப்போகுது மக்களே, பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நன்றி, வணக்கம்.